திருமதிய ராமானுஜர் நமக. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில் நாச்சியார் கோயிலாகும். திருநறையூர் நாச்சியார் கோயில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா சிலந்தி தாங்க கட்டுச்சு. சிலந்தி எப்படி கட்டும் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த சிலந்தி எங்கேருந்து கதை ஆரம்பமாகுதுன்னு கேட்டிங்கன்னா திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த திருவானைக்காவலில் ஒரு சிவன் சன்னதி. அதுதான் அங்கே இருக்கிற சிவலிங்கம் தான் தோன்றிய சிவலிங்கம். அதிலே நாவல் மரத்துக்கு கீழே தான் தோன்றிய சிவலிங்கம் தோன்றுச்சு. அங்கு தினசரி ஒரு யானை ஸ்ரீரங்கம் ஆத்தங்கரையிலே நீரை கொண்டு வந்து சிவனுக்கு நீராட்டுவது வழக்கம், சிவபூசை செய்வது வழக்கம். அப்படி செய்கின்ற போது சிவன் மேலே சிலந்தி வலை ஒன்று தினசரி கூடு கட்டி கொண்டிருந்தது. அது சிவனுக்கு வெயில் படாமல் இருப்பதற்காக, மழைத்துளி படாமல் இருப்பதற்காக அந்த சிலந்தி தினசரி வலையை கட்டி கொண்டிருந்தது. யானைக்கு திடீர்னு கோபம் வந்து விட்டது. தினந்தோறும் நாம் இந்த சிவனுக்கு பூஜை செய்கிற போது இந்த சிலந்தி வலையை கட்டிக்கொண்டே இருக்கிறதே என்று கோபமடைந்து தினசரியும் அவற்றை அழித்துவிட்டு சிவபூசை செய்துவிட்டு செய்யுமாம் இந்த யானை. யானையின் செயல் சிலந்திக்கு பிடிக்காமல் போய்விட்டது. யானையின் ஒரு நாள் கோபம் வந்துவிட்ட காரணத்தினால் யானையின் காதுக்குள்ளேயே போய் தும்பிக்கைகளே உள்ளே போய்விட்டது. தும்பிக்கையை அடித்த காரணத்தினால் யானையும் இறந்து விட்டது, சிலந்தியும் இறந்து விட்டது. சிலந்தி மறுபிறவி எடுக்கிற போது தான் கோச்சங்க சோழனாக உருவெடுக்கிறது. இந்த கோச்சங்க சோழனாக 63 நாயன்மார்களாக ஒருத்தனாக தோன்றிய இந்த கோச்சங்க சோழனால் 70 சிவன் கோயில் கட்டியுள்ளான். இந்த கோச்சங்க சோழன் மாட கோயில், இந்த 70 கோயில்களையுமே யானைகள் உள்ளே புகாத கோயிலாகும். இந்த யானை மேலே அவ்வளவு கோபம் கொண்ட இந்த கோச்சங்க சோழன் பெருமாளுக்கு 3 கோயில்கள் கட்டியுள்ளார். அந்த 3 கோயில்களில் ஒன்று திருநறையூர் நாச்சியார் கோயிலாகும். இந்த நாச்சியார் கோயிலை பற்றி திருமங்கை மன்னன் அழகாக சொல்கிறாரு. காவிரியாரை பற்றியும் அழகான வார்த்தைகளால் சொல்கிறாரு. காவிரியார் மேற்கே மின்னல் மின்னியதுமே பொன்னையும் முத்தையும் புலி நகத்தையும் பெரிய யானைகளின் கொம்புகளையும் குளிர்ந்த அலைகளின் மூலம் கொளிக்கின்ற காவிரி பாயும் திருநறையூரில் மின்னலை போன்ற நுண்ணிய எடையை கொண்ட மென்மையான குணமுடைய திருமகளை மார்பிலே பொருந்தும்படி தரித்து கொண்டு கழிக்கும் திருமாலின் திருப்பாத கமலங்களை மனமே நீ சென்றடைவாயாக அப்படிங்கிற பாசரத்தில் சொல்கிறாரு. பொன்முத்தம் அரிகிருதம் புலக்கையும் மாகரிக்கோடும் மின்னத்தன் திரையந்தம் வியன் பொன்னி திருநறையூர் மின்னத்த நுண்மருங்குத் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வையகத்தான் மலரடியே அடைநெஞ்சே அப்படிங்கிறாரு. பொன்னையும் முத்தையும் அள்ளி கொண்டு வருகின்ற இந்த காவிரி யாரே அப்படிங்கிறாரு. புலி நகங்களையெல்லாம் அடிச்சுட்டு வருதான், பெரிய யானைகளுடைய கொம்புகளையும் அடைச்சிட்டு வருதான். அப்படி ஒரு காவிரி பாயக்கூடிய திருநறையூரில் இருக்கிற பெருமானே, உன்னுடைய திருப்பாத கமலங்களை நான் அடைகிறேன் அப்படிங்கிற என் மனமே நீ அப்படின்னு சொல்கிறாரு திருமங்கை மன்னன். அடுத்ததாக 100 பாசனம் அந்த திருநறையூரை பற்றி படிச்சிருக்கிறாரு. மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார வான்மூடும் நீர் செல்வ திருநறையூர் பிறையாரும் சடையானும் பிரமனும் முன் தெழுதேத்த இறையாகி நின்றான் தன் இணையடியே அடைய நெஞ்சே அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறாரு திருமங்கை மன்னன். அதாவது வேதியர்கள் நடத்தக்கூடிய அந்த பெரிய யாகங்களில் உண்டான புகை மேலே எழும்பி எங்கும் பரவி ஆகாயத்தை மறைக்கின்ற பெரும் செல்வத்தை உடைய திருநறையூரில்
சந்திரனை தலையில் தரித்த பிறைச்சந்திரனை குறைச்சந்திரனை தலையில் தரித்த அந்த சிவனும் பிரம்மாவும் நின்று வணங்கி தொழும் இறைவனாய் அருள் புரியும் பரந்தாமனின் திருவடிகளை மனமே நீ சென்றடைவாயாக அப்படிங்கிறாரு திருமங்கை மன்னன். மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார யான்மூடும் நீர் செல்வத் திருநறையோர் பிறையாரும் சடையானும் பிரமனும் முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் தன் இணையடியே அடை நெஞ்சே அப்படிங்கிறாரு இந்த திருமங்கை மன்னன். அடுத்ததாக இந்த ஒரு 100 பாசுரத்தையும் நம்ம படித்தோம்னா 100ல் இந்த 10 பாசுரத்தையும் நம்ம படித்தோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உறுதியான சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்ட மதில்கள் சூழ்ந்த அந்த திருநறையூரில் குடியிருக்கும் எம்பெருமானை குறித்து அன்னங்கண் சந்திரனை போல் வெண்மையாக இருக்கும் கழனிகளை கொண்ட திருமங்கை மன்னன் பண்புகளுக்குள் இனிமையான பண்ணிலே இயற்றிய சீரான இந்த பாசுரங்களை பக்தியோடு பாட வல்லவர்கள் விண்ணுலகில் தேவர்களோடு வீற்றிருக்கும் வாழ்வினை பெறுவர்கள் அப்படிங்கிறாங்க. திருமங்கை மன்னன் திண்களாக மதின்புடைசூழ் திருநறையூர் நின்றானை வன்கலகம் நிறைவெறிக்கும் வயல் மங்கை நகராளன் பன்னலகம் பயின்ற சீர்பாடலினை 10ம் வல்லார் விண்களாக திறமையாய் வீற்றிருந்து வாழ்வாரே அப்படிங்கிறாரு நம்ம திருமங்கை மன்னன். இந்த சிலந்தி கட்டிய கோயில்களில் அற்புதமான கோயில் திருநறையூர். திருநறையூர் கல்கருடன் இருக்கிற ஒரு ஊராகும். 100 பாசுரங்களை திருமங்கை மன்னன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருமங்கை மன்னன் திருவடியிலே சரணம். திருமங்கை மன்னன் திருவடியிலே சரணம். நமஸ்காரம்.